இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் பாலைநிலத்தின் குரலாக தம்மையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவரின் முன்னோடியாக மணமகனின் தோழராக இப்பொழுது மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய பணியை செய்கின்றார். நம்முடைய வாழ்வில் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாம் எந்த நிலையில் இருந்து கடவுள் நாம் பணி செய்ய வேண்டும் என விரும்புகின்றாரோ அந்த நிலையிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை திருமுழுக்கு யோவான் இன்று நமக்கு வழங்குகிறார். எனவே நம்முடைய வாழ்வில் திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவரின் திருவுளம் அறிந்து அவருடைய அன்பு பணியை செய்வதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். சங்கம அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளிலே அன்னையை போலவே ஆண்டவருக்கு உகந்தவராக ஆண்டவரின் அன்பு அடியாராக இருப்பதற்கான அருளையும் இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பணியானது நாகமங்கலம் பரிமளா என்ற தன்னுடைய பிறந்த நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும் மாதூர் ரெக்ஸ் ரூபல்லா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மாதூர் மரிய நட்சத்திரம் குடும்பத்தினர் தன்னுடைய பேத்தி ரூபல்லாவுடைய பிறந்த நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இப்படியை நாம் கொடுத்து செபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாகிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 5 இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு.
தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்கு உரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைவன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இதுவும் நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்றோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிறைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து கைகூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. அக்காலத்தில் இயேசுவும் அவரது சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்றவர் வேறே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரும் அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதன்மையான இடத்தில் இருப்பதுதான் மகிழ்ச்சி. அல்லது எல்லாரும் பார்க்கின்ற வகையில் ஒரு பெரிய இடத்தில் இருப்பது மகிழ்ச்சி என்ற சிந்தனையை பொதுவாக நாம் நமதாக்கி கொள்கின்றோம். இரண்டாம் இடத்தில் இருப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்வதுமே மகிழ்ச்சி தான் என்பதை திருமுழுக்கு யோவான் என்று நமக்கான ஒரு அருமையான சிந்தனையாக கொடுக்கின்றார். ஏனெனில் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றபடி தூய்மை சடங்கு பற்றிய ஒரு விவாதம் எழுகின்ற பொழுது யூதர் ஒருவர் திருமுழுக்கு யோவானிடம் சென்று, நீர் சான்று பகர்ந்த ஒருவர், உம்மோடு இருந்த ஒருவர் அங்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னபோது திருமுழுக்கு யோவான் அவரை பற்றி அங்கே பேச ஆரம்பிக்கின்றார். அதற்கு முன்னால் தம்மை பற்றியும் சொல்லுகின்ற பொழுது, நான் அவர் மெசியா அல்ல, அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று சொல்வதோடு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணிகளை பற்றி அங்கே குறிப்பிடுகின்றார். எனவே இங்கே ஆண்டவருக்கான ஒரு முன்னோடியாக நான் அனுப்பப்பட்டேன், பாலைநிலத்தின் குரலாக ஆண்டவருக்கான பாதையை செம்மையாக்குபவராக, அந்த வழியை உருவாக்குபவராக இந்த பணியை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஆண்டவர் மெசியா என்பவர் அங்கே இருக்கின்றார். அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட நான் அதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது என்ற அந்த தன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை அவருக்கு எடுத்து சொல்கின்றார். ஏனெனில் எல்லாருமே நம்மை எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பேசுகின்றார்களோ அப்போது நாம் அதில் மகிழ்ச்சி அடைவோம், அந்த உயரத்தை எட்ட வேண்டும் என நாம் நினைப்போம். ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி அல்ல. அங்கே ஆண்டவரே இயேசுதாமே அந்த மெசியாவாக இருக்கின்றார். அவருக்கு முன்னோடியாக தான் நான் அனுப்பப்பட்டேன், அந்த பணியை செய்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதோடு இந்த மணமகனுக்கு உரியவர், மணமகனுடைய தோழர் அருகில் நின்று அவருக்கு உதவி செய்வதிலே அவர் பெருமகிழ்ச்சி அடைவார். நான் இப்படியாக மணமகன் இயேசு என்றால் அவருடைய தோழனாக நான் இருந்து அவருக்கான அந்த பாதையை உருவாக்குவதில், அவருக்கான ஒரு முன்னோடியாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அதில் அவர் இத்தகைய ஒரு சிந்தனையை, ஒரு முன்மாதிரியை நமக்கு வழங்குகிறார். ஏனெனில் இன்று நாம் பல நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சியை இழப்பதற்கும் அல்லது பல நேரங்களில் நம்முடைய மனநிலையில் நாம் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம், நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அவர்களிடம் இதுவெல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னிடம் இது இல்லை, அல்லது அடுத்தவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு இப்படி ஒரு கொடுப்பினை இல்லை, அல்லது ஏன் நான் மட்டும் இப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறேன் என அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு மேலும் நாம் நம்மையே அதிகமான துன்பத்துக்கும் பேரத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கி கொடுக்கின்றோம். மாறாக அப்படி அல்ல, நாம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பணி இருக்கின்றது. அந்த பணிகளை செய்வதிலே நாம் சிறப்பான முறையில் செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை நம்மால் பெற முடியும், அதை உணர முடியும் என்ற அந்த ஒரு சிந்தனையை நாம் பார்க்கின்றோம். எனவே மெசியாவாக நீர் இருப்பீர், நீர் தான் மெசியாவோ என்று அவரிடம் கேட்ட போதும், அல்லது பல யூதர்கள் அவர்தான் மெசியா என நினைத்த போதும், ஆனால் நான் மெசியா அல்ல, மெசியா அவரே, மெசியாவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் நான் என அதிலே அவர் தன்னுடைய அந்த பணி வாழ்வினுடைய அந்த இலக்கை தெளிவாக அறிந்து கொள்வதோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை அறிந்து அதை செய்வதிலே அவர் மகிழ்ச்சி கொண்டார். அவராக மெசியாவாக நான் இருக்க வேண்டும், அல்லது கடவுளையே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என அப்படியெல்லாம் அவர் நினைக்கவில்லை. மாறாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்வதிலே அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். எனவேதான் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என தம்மையே தாழ்த்துக் கொள்கின்ற அளவுக்கு அவர் மனப்பக்குவம் நிறைந்தவராக அவர் இருந்தார். எனவேதான் அவரை பற்றி நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது, பெண்களில் பிறந்தவர்களிடம் இவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை என்று பாராட்டுகிற அளவுக்கு அவரிடம் அந்த நல்ல ஒரு உயர்ந்த பண்புகள் சிறந்த விதமாக இருந்தன என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே என்பவர்களே, இன்று நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமா, அல்லது அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு அதை நாம் வருத்தப்படுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்பது கடவுளுடைய திருமணத்திற்கு உட்பட்டதாகி அதை நமக்கு அவர் கொடுப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே கடவுளுடைய திருமணத்திற்கு உட்பட்டதாயும் அது பொது நலனுக்கும் பொது சமூகத்திற்கும்
அது உகந்ததாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய வேண்டுதல்களை முன்வைப்பதற்குமான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழியில்லாமல் தந்தையாக தேவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி செய்கின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனிதத்தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் இயற்குரிய இந்த உறவு ஒன்றினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே மாணவர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உண்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கைக்கு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவு நின்று உமக்கோடு உரை தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்து
திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பரிமுலா குடும்பத்தினர், ரெக்ஸ் ரூபலா குடும்பத்தினர், மரிய நட்சத்திரம் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்திரணும். உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களையும் ஏற்றணும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோத்துகந்தவராய் இருந்தும் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை மளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலுக்கு நம்மை காத்து நிலைப்பாடு அளித்ததாக. ஆமென். உலகம் காணும் புது
உம் திருமகனை உம்மை அன்பு செய்து இறைத்துணர்வாக நான் விளங்குமாறு செய்திருந்தோம். எங்களை ஆண்டும் அருள்வாழ்வை பயன்படுத்தியிருந்தோம். உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அனுபவிக்கின்றவர்களுக்கு அருகில் இருந்து ஒரு தாயினுடன் ஆறுதலையும் துன்ப வேதனைகளில் நின்று எங்களை காத்ததும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை ஒரு அருளியால் கழுவி புனிதமாக்கியது. இறைவாழ்வின் சார்ந்துள்ள இறைவனையும் கிடக்கிறாயே உங்கள் உதவியை நாடியவர்களாகிலும் உன்னால் ஒருவரும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களை இதயங்களில் எங்களை தஞ்சத்தில் என்று உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற எங்களுக்கு விண்ணகத்தாய் நீரே. இம்மண்டலத்தில் கசிந்த கண்களையும் அவற்றின் வழியோடு குடும்ப நிலைகளையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறைமக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் சங்கமத்தாயே, நீர் எல்லாம் இறைமகன் கிறிஸ்துவின் நன்மையாகையா எவ்வுதவியையும் எங்களுக்கு அழைத்து கொடுக்கக்கூடியவர்கள் அன்றோம். எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாப்பதும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியதும் இறையன்பில் வளர்ந்திட நடமும் வரமும் அவர்களும் இவற்றை எல்லாம் சங்கமமாகவே உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.